சரி, ஓகே. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடிகார கணக்குகள். கடிகார கணக்குகள் இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக். கிளாக்கு தான். கிளாக் அண்ட் கேலண்டர் சேர்த்து தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிளாக் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு கேலண்டரை பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ கிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு நல்லா தெரியும். ஒரு கிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இல்லை சதுரம் ஷேப்பில் ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்கும். நம்ம ரவுண்ட் எடுத்துக்குவோம். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அதாவது முதன்மை கோடுகள் அப்படின்னு சொல்லலாம். முதன்மை கோடுகள் அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா முதன்மை கோடுன்னு சொல்லுவான். இங்கே என்ன இருக்கும், 3 மணி இருக்கும், இங்கே 6 மணி இருக்கும், இங்கே 9 மணி இருக்கும், இங்கே 12 மணி இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கோடு இருக்கும், அதே மாதிரியே இங்கே ஒரு கோடு இருக்கும், அதே மாதிரியே இங்கே ஒரு கோடு இருக்கும், இங்கே ஒரு கோடு இருக்கும். இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. இது 1 மணி, 2, இங்கே 4, இங்கே 5, இங்கே 7, இங்கே 8, 10, 11 இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க கிளாக்கை. சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து 12 ஹவர்ஸ் அப்படின்னு பயன்படுத்துவோம். இதே ரயில்வே டைமாக இருந்தால் அப்படின்னா 24 ஹவர்ஸ் அப்படின்றத பயன்படுத்திப்பாங்க. ரைட்டா? இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சது தான். இப்போ ஏன்னா அந்த படத்தை வரைஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடியதை எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த சின்னதாக இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மணிமுள்னு சொல்லுவாங்க. மணிமுள், அதாவது ஹவர்ஸ் முள். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிமிட முள். புரியுதுங்களா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தானே. சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா மணிமுள், கடினமாக இருக்கும், கொஞ்சம் மெல்லிசாக கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா அது நிமிட முள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மணிமுள்ளுக்கு நிமிட முள்ளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். முதல்ல மணிமுள், இங்கிட்டு நிமிட முள், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? முதல்ல வந்து ஒரு மணிமுள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு மணிமுள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நிமிடமுள்ள பார்ப்போம், அப்புறம் மணிமுள் பார்த்துக்கலாம், அப்போ தான் புரியும். இப்போ இந்த ஒரு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வட்டத்தோட மொத்த பகுதி என்ன சொல்லலாம் அப்படின்னா 360 டிகிரி. கரெக்டா இல்லையா? வட்டத்தோட மொத்தமாக டோட்டல் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி. சரியா? இது நமக்கு தெரிஞ்சது தான். மொத்தமாக எவ்வளோ பகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பார்ட் இருக்குது. 12 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களே 12 மணி வரையும். அப்போ 12 பார்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். சரியா? அப்போ ஒரு பகுதியோட பார்ட் என்ன, ஒன் பார்ட் என்ன அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒன் பார்ட் 30 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இதுலேருந்து இங்கே 30 டிகிரி, இங்கேருந்து 60 டிகிரி, இங்கேருந்து இங்கே 90 டிகிரி, இப்படி தானே வரும். 90 டிகிரி தானே கோணம். அப்போ ஒரு பார்ட்டோட டிகிரி பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இது நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சது தான். இப்போ நிமிடம் முழு 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு நிமிடம் முழு, அதாவது 1 ஹவர்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம், 60 நிமிடம்னு சொல்லலாம். 60 நிமிடத்துக்கு நிமிடம் முழு எத்தனை டிகிரி சுற்றும்? 360 டிகிரி சுற்றி இருக்கும். ரைட்டா இல்லையா? 1 ஹவருக்கு நிமிஷம் முழு என்ன பண்ணோம்? 360 டிகிரி சுற்றும். சரிங்களா? அப்போ அரை மணி நேரத்துக்கு 30 நிமிஷத்துக்கு இதில் பாதி என்ன, 180 டிகிரி சுற்றும். சரிங்களா? 10 நிமிஷத்துக்கு 60 டிகிரி சுற்றும். கரெக்டு. ஓகே. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு 60 டிகிரி, ஒரு நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்குலாம் 30 டிகிரி. 5 நிமிஷத்துக்கு 30 டிகிரி. அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு அரை டிகிரி சுற்றும். புரியுதா சார்? 6 டிகிரி 10 நிமிஷத்துக்கு 60 அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு என்னது, 6 டிகிரி வரும். 10 நிமிஷத்துக்கு 6 டிகிரினா 10 நிமிஷத்துக்கு 60 டிகிரிப்பா. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி தானே சுற்றும். 6 டிகிரி சுற்றும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிமிட முள்ளுக்கானது. அதாவது நிமிட முள்ளு ஒரு நிமிஷம் முடிச்சு அப்படின்னா 6 டிகிரி நான் வந்துருக்குன்னு அர்த்தம். நிமிட முள்ளு 10 நிமிஷம் டிராவல் பண்ணிச்சு அப்படின்னா 60 டிகிரி நான் வந்துருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே மணிமுள்ளுக்கு பார்ப்போம். மணிமுள்ளை பொறுத்தளவுக்கு 1 ஹவருக்கு, அதாவது 60 நிமிஷத்துக்கு எவ்வளோ நகரும் 1 ஹவருக்கு? வெறும் 30 டிகிரி தானே வரும். 30 டிகிரி தானே வரும். என்ன இப்போ 1 மணி ஆகுது,
இப்போ 1 மணி ஆகுது. 1 மணிக்கு இப்படி தானே இருக்கும், 1 மணிக்கு இப்படி தானே இருக்கும். 2 மணிக்கு மணிமுள்ளு இங்கே வந்திருக்கும், 2 கிட்ட வந்திருக்கும். அவ்வளோதானே, இவ்வளோ தானே வந்திருக்கும். அதாவது 1லேருந்து 2க்கு இவ்வளோ தானே ட்ராவல் ஆகிருக்கும் 1 ஹவருக்கு. அப்போ 30 டிகிரி தானே வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அது 30 டிகிரி நான் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே 30 மினிட்ஸுக்கு 30 நிமிஷத்துக்கு 30னா 15 டிகிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு வெறும் 5 டிகிரின்னு வந்துக்கும், 5 டிகிரி. அப்போ 1 நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி. 10 நிமிஷத்துக்கு 5 டிகிரினா 1 நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி. 2 நிமிஷம் போனால் தான் 1 டிகிரி நகரும். ஸோ இது காமன். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ், அதாவது மேட் பொருந்துதல்னு சொல்லலாம். மேட் பொருந்துதல் எவ்வளோ பார்ப்போம் அப்படின்னா, டியூரேஷனை பொறுத்து நம்ம தனியாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, முதல்ல 0 டிகிரிக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஹவருக்கு பார்க்கலாம். அப்புறம் 12 ஹவர்ஸ்க்கு பார்க்கலாம். அப்புறம் 24 ஹவர்ஸுக்கு. இது 3 தானே. 1 ஹவர், இது கூட 0 கூட வேணாம், 0 கூட நம்ம எடுத்துடலாம். என்னென்ன தேவை அப்படின்னா, 1 ஹவர் முதல்ல, சரியா? அப்புறம் 12 ஹவரு, அப்புறம் 24 ஹவர். இது 3 தான் கேட்பாங்க. முதல்ல மேட் பொருந்துதல் அப்படின்னா, ஒன்று 0 டிகிரியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா 360 டிகிரியாக இருக்கணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 1 ஹவருக்கு ஒரு முள் எத்தனை டைம் ஒரே இடத்துல சந்திக்கும்? இப்போ 12லேருந்து 1 மணி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோ. 12லேருந்து 1 மணி வரையும் அப்படின்னா 1:05க்கு தானே கரெக்டாக 12 மணி இருக்கு. 1 மணி எடுத்துங்க. எல்லாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1 மணிலேருந்து 2 மணி வரையும் எப்போ மேட் பொருந்தும், சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ ஒன்றா இணையும்? 1:05க்கு இணையுமா? 1லேருந்து 2 மணி வரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1:05க்கு இணையும். அப்போ 1 ஹவருக்கு ஒரு தடவை தானே மேட் பொருந்தல் நடக்கும். பெரிய முள் சின்ன முள் ஒன்றா ஜாயின் ஆகிறது 1:05க்கு நடக்கும். அதே மாதிரி 2:10க்கு, 2லேருந்து 3 மணி எடுத்துனா 2:10க்கு நடக்கும். இதே மாதிரி 12 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12 ஹவர்ஸ் எத்தனை தடவை நடக்கும்? எத்தனை தடவை நடக்கும்? சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவைனா 12 மணி நேரத்துக்கு எத்தனை தடவை வரும்? 12 தடவை வரணும். ஆனால் 12 தடவை வராது, 11 தடவை தான் வரும். ஏன் அப்படின்னா, இப்போ 12 மணிலேருந்து 1 மணி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா மேட் பொருந்தல் நடக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்போ 11லேருந்து 12 மணி வரையும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா 11:55க்கு ஒன்றா இணையும்னு சொல்லிடுவீங்க. புரியுதா? ஆனால் 11:55க்கு ஒன்றா இணையுமா? 11:55 இணையுமா? இணையாது. 11:55க்கு கரெக்டாக 12 மணிக்கிட்ட இருக்கும். புரியுதுங்களா? 12க்கு தான் இணையும். 12 தான் கரெக்டாக, 12 கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த இடத்துல ஒன்று மிஸ் ஆகும். அப்போ 12 மணி நேரத்துக்கு 11 தடவை அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு எத்தனை தடவை வரும்? 22 தடவை வரும். அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சதா? நெக்ஸ்ட்டு நேர்கோட்டில் அமைதல். நேர்கோட்டில் அமைதல். நேர்கோடுனா ஒன்றும் இல்லை, 180 டிகிரி. நேர்கோடுனா என்னது? 180 டிகிரி. இப்போ 180 டிகிரி அப்படின்றது இப்போ பாருங்கள், 2 மணிலேருந்து 3 மணி வரை வேணாம், இப்போ 4லேருந்து 5 மணி வரை எடுங்க, இல்லைனா 6 கூட எடுத்துங்களேன், ஏதோ ஒரு டைம் எடுத்துங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா 1லேருந்து 2 மணி வரையும் அப்படின்னா 1:35க்கு தான் நேர்கோட்டில் அமையும். கரெக்டா இல்லையா? 1:35க்கு. அப்போ 1 ஹவருக்கு எத்தனை தடவை? ஒரு தடவை தான் வருது. அதே மாதிரி 12 ஹவர்ஸுக்கு 11 தடவை தான் வரும், ஒரு தடவை மிஸ் ஆகும். புரியுதுங்களா? இங்கே 22 டைம்ஸ் வரும். அதே மாதிரி செங்கோணம் கேட்பாங்க. செங்கோணம் அப்படின்னா 90 டிகிரியில் அமைகிறது. சரிங்களா? இப்போ இந்த 90 டிகிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து 1லேருந்து 2 மணி வரை வச்சுங்க, இல்லைனா 12லேருந்து 1 மணி வரையும் 12:15க்கு ஒரு தடவை செங்கோணம் முக்கோணம் வரும். 12:45க்கு ஒரு தடவை வருமா? அப்போ 1 ஹவருக்கு எத்தனை தடவை வருது? 2 தடவை வருது. 12 ஹவர்ஸ் கேட்டாங்கன்னா 22 டைம்ஸ் வரும். 22 டைம்ஸ் வரும். இங்கே 44 டைம்ஸ் வரும். புரியுதா புரியலையா? புரியுதா? எங்கே மிஸ் ஆகும்னா 3 மணிலேருந்து மிஸ் ஆகும். இங்கே 3 மணிக்கு மிஸ் ஆகும். இது இல்லாமல் 9 மணிக்கு 2 இடத்துல இங்கே மிஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை அப்படியே நோட் பண்ணிக்கணும். சரியா? நான் சொல்கிறேன் என்னன்றதை. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மு எப்படி கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு சம்மு
5:40 இடைப்பட்ட கோணம். இப்போ கிளாக்ல ஒரு கிளாக் வரைஞ்சிக்கிறேன். 5 மணி சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் 5 மணினா இங்கே இருக்குமாப்பா? 5 மணினா 5, 6, 7, 8, 40னா இங்கே இருக்கும். கரெக்டா இல்லையா? இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிகிரி பாருங்கள். 5லேருந்து 6க்கு 30 டிகிரியா? 6லேருந்து 7க்கு ஒரு 30 டிகிரி. இங்கேருந்து இங்கே ஒரு 30 டிகிரி. அப்போ மொத்தம் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. எதுக்கு? இதுக்கு இடைப்பட்ட கோணம் என்னவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கணும். ஆனால் இந்த 5 மணின்றப்ப 5 மணின்றப்ப தான் முள் இங்கே இருக்கும் ரைட்டா? 5:40ன்றப்ப இந்த முள் லைட்டாக என்ன வரும்? உள்ளே வருமா? உள்ளே வரப்ப டிகிரி கம்மியாகுமா அதிகமாகுமா? கம்மியாகும். அப்போ ஏதோ ஒரு டிகிரி கம்மியாக போகுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரியா? இப்போ பாருங்க, இப்போ இந்த மணிமுள் இருக்குல்லப்பா, இந்த மணிமுள் 40 நிமிஷம் இங்கே நவுந்துருக்கு சரிங்களா? அப்போ மணிமுள் 40 நிமிஷம் டிராவல் ஆனிச்சுன்னா நிமிட முள் எவ்வளோ டிகிரின்னு வரும்? முன்னாடியே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நிமிட முள்ள நல்லா பாருங்க. மணிமுள்ள பொறுத்தளவு 1 ஹவருக்கு 30 டிகிரின்னு வரும். 30 நிமிஷத்துக்கு 15 டிகிரின்னு வரும். நமக்கு எவ்வளோ டிகிரி நவுந்துருக்கு? 40 நிமிஷம். அப்போ இன்னும் 10 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரினா வரும்? 5 டிகிரி. அப்போ மொத்தமாக எத்தனை டிகிரி வந்துருக்கும்? 20 டிகிரி வந்துருக்கும். புரியுதா இல்லையா? 30 நிமிஷத்துக்கு 15 டிகிரியும், அதாவது 30 மினிட்டுக்கு 15 டிகிரின்னு வரும். 5 மிச்சம் எவ்வளோ? 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒரு 5 டிகிரின்னு வரும். அப்போ 15 5 எவ்வளோ ஆச்சு? 20 டிகிரின்னு வந்திருக்கும். எப்போ? 40 நிமிஷத்துக்கு. புரியலையாப்பா? அப்போ 20 டிகிரி நவுந்ததுனால 20 தான் மைனஸ் பண்ணிக்கணும். ஏன் மைனஸ் பண்ணுறோம் தெரியுதா? இந்த முள் உள்ளே போயிருக்கும், அதனால மைனஸ் பண்ணுறோம். 90ல் 20 போச்சுன்னா 70 டிகிரி. இதுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ? 5:40 இடைப்பட்ட கோணம் 70 டிகிரி. இது புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? புரியல 70 டிகிரி ஆன்சர் கிளியரா? ஆமா. அப்படி கணக்கு போட முடியும்? அப்படி கணக்கு போட முடியாது. இந்த முள்ளு இந்த மணி முள்ளுன்றது நிமிட முள்ள வச்சு தான் கால்குலேட் ஆகும். புரியுதா இல்லையா? நிமிட முள்ள வச்சு தான் கால்குலேட் ஆகும். அப்படின்றப்ப நிமிட முள்ள தான் நம்ம வச்சு கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? புரியுதா? இன்னொரு சம் பார்ப்போம், அப்போ புரியும் கிளியரா. செகண்ட் சம்மு, ஏழு 55க்கு இடைப்பட்ட கோணம். இன்னும் என்ன கேட்குறான் அப்படின்னா எதிர்கோணம். இடைப்பட்ட கோணம் என்ன, எதிர்கோணம் என்ன? 7:55க்கு. இப்போ அதே மாதிரி நான் ஒரு கிளாக் வரைகிறேன். 6 இங்கே இருக்கும், 7 இங்கே இருக்குமா? 7 கிட்ட நேராக ஒரு போட்டுக்குவா. 12 இங்கே இருக்கும், 11, 10, 9, 8. 7:55னா இங்கே தானே இருக்கும் ரைட்டா? இப்போ இதுக்கு இடைப்பட்ட கோணம் முதல்ல கண்டுபிடிப்போம். இடைப்பட்ட கோணம் என்ன, எத்தனை டிகிரின்னு வந்துருக்கு பார்ப்போம். அப்போ 7லேருந்து 8க்கு இது ஒரு 30, 60, 90, 120, 120 டிகிரி இருக்கும் இடைப்பட்ட கோணம். ஆனால் 7கிட்டேவா இருக்கும்? இங்கே 55 நிமிஷம் ட்ராவல் ஆகிருக்குல்ல. ஸோ 55 நிமிஷம் ட்ராவல் ஆனிச்சுன்னா இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய டிகிரி கம்மியாகுமா கூட போகுமா? கம்மியாகும். அப்போ நம்ம ஏதோ ஒரு டிகிரியை மைனஸ் பண்ண போகிறோம் சரிங்களா? இப்போ 55 நிமிஷம் நான் வந்துருக்கு. இன்னும் 5 நிமிஷம் நான் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? அடுத்த 8 மணி ஆகிவிடும். அப்போ 55ல் பாதி என்ன? 55ல் பாதி 27.5 வரும். 27.5 டிகிரி. அதாவது எப்படி எடுத்தனா, இங்கே 40 நிமிஷம் வந்துருக்குல்ல, 40 மினிட்டு. 40 மினிட்டில் பாதி என்ன? 20 டிகிரியாக மாற்றிக்கணும், அவ்வளோதான். 20 டிகிரியில் வந்துருக்கும் அர்த்தம். 40 பாதி 20. அதே மாதிரி 55ல் பாதி 27 டிகிரி. அப்போ 120ல் 27 டிகிரி கம்மி பண்ணிங்கன்னா 92.5 டிகிரி. கரெக்டா இல்லையா? இடைப்பட்ட கோணம் 120ல் 27 பர்சன்ட் அதானே வரப்போகுது. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா எதிர்கோணம் கேட்குறாங்க. எதிர்கோணம்னா இந்த கோணம். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும் இதில் 360ல் -92.5 பண்ணணும். 360ல் -92.5 பண்ணிட்டீங்கன்னா எதிர்கோணம் கிடைக்க போகுது. எதிர்கோணத்தோட வேல்யூ என்ன? 267.5 டிகிரி.
இதுக்கு மைனஸ் பண்ணால் போதும் 267 கிடச்சிடும் நமக்கு. புரிஞ்சதா? புரியலையா? சரி, ஓகே. இன்னொரு சம் பார்ப்போம். 2 10க்கு இடைப்பட்ட கோணம். 2 10க்கு இடைப்பட்ட கோணம். சரியா? பார்க்கலாம். இப்போ வாட்ச் வரைகிறேன். 12 1 2 2 மணி. 2 10க்கு அதே தான், பெரிய முள்ளுன்னு அதே 2 10ல் தான் இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? 0 டிகிரி தான். ஆனால் 2 மணிக்கு முள் இங்கே இதே இடத்துலையா இருக்கும்? 2 10க்கு லைட்டாக என்ன ஆகும்? லைட்டாக அந்த பக்கம் லைட்டாக என்ன வந்துருக்குமா? லைட்டாக என்ன வந்துருக்கும்ல? அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிப்போம்? 10 நிமிஷம் மணி முள்ள வந்திருக்கு. அப்போ எத்தனை டிகிரி நகரும்? 10ல் பாதி என்ன? 5 டிகிரி நான் வந்திருக்கும். அப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ் வேறு 5 டிகிரி தானே இருக்கும். அப்போ 5 ப்ளஸ் பண்ணிக்கணுமா? அப்போ 5 டிகிரி. அதாவது மேலே இருக்கும்பா, மேலே இருக்கும். ஆனால் சின்ன சின்ன இது மட்டும் இந்த பக்கம் லைட்டாக நவுந்திருக்கும். இதுக்கு இடைப்பட்ட கோணம் தானே கேட்குறாங்க. இது மேலேயே இருந்தால் 0 டிகிரி. இது கொஞ்சம் நவுந்துச்சுன்னா லைட்டாக எத்தனை டிகிரி நவுந்திருக்கும்? 5 டிகிரி நவுந்திருக்கும்ல, 5 டிகிரி நவுந்திருக்கும். அப்போ இதுக்கு இடைப்பட்ட கோணம் தானே கேட்குறாங்க. ஏன் மைனஸ் பண்ணணும்? 5 டிகிரி எப்படி மைனஸ் பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணக்கூடாதுல்ல. புரியுதாப்பா? அதாவது முன்னாடி சம்பளம் பார்த்தது இந்த 2 முள்ளுக்கும் இடைப்பட்டல இந்த முள்ளு வந்து இந்த பக்கம் நோக்கி நவுந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? மைனஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கோணத்தை அது வந்து சின்னதாக்குது. இந்த பக்கம் நவுந்துச்சுன்னா இந்த பக்கம் நவுந்துச்சுன்னா கோணத்தை சின்னதாக்குன்னு அர்த்தம். இப்போ முள் வந்து இப்படி இருக்கு, முள் இப்படி இருக்கு. இந்த முள் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த முள் எடுத்துங்க. இந்த முள் இருக்குன்னா இந்த முள் இந்த பக்கம் நவுந்துச்சுன்னா கோணம் குறுகலாகுமா அதிகமாகுமா? அப்போ ப்ளஸ் தானே பண்ணணும். புரியுதா ஏன் ப்ளஸ் பண்ணியிருக்கோன்னு? அதே மாதிரி தானே இந்த முள் 2 முள் சேமாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய முள்ளை சின்ன முள் வெளில இப்படி வருது. அப்போ இந்த டிகிரி தானே கேட்குறாங்க. அப்படின்ற ப்ளஸ் தானே பண்ணணும். புரிஞ்சதா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, ஓகே. அப்போ 5 டிகிரி எதிர்கோணம் கேட்டாங்கன்னா 360 - 5 355. இது என்னது? எதிர்கோணம். புரிஞ்சதா? அடுத்து வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா மேற்பொருந்துதல் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அட்டவணையாக கூட போட்டுக்கலாம் இதை. இப்போ 1 மணி எடுத்துக்குவோம். 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட கோணம் கேட்கலாம்ல. புரியலையா? இப்போ மேற்பொருந்தல் எடுத்துக்கிறேன். 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள எப்போ வந்து, அதாவது 0 டிகிரி அப்படி இல்லைன்னா 180 டிகிரி எப்போ நடக்கும்னு கேட்கலாம். இல்லைன்னா வேற என்ன கேட்பாங்க? 180 டிகிரி கேட்கலாம். இங்கே 180 போட்டோன்னா இது 360ன்னு போட்டுங்க. ரைட்டா? ஒன்று 0 டிகிரி இல்லைன்னா 360 டிகிரி 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள எப்போ நடக்கும்? 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள மேற்பொருந்தல் எப்போ நடக்கும்? 1:05க்கு நடக்குமா? 1:05க்கு தானே நடக்கும். 1 மணிலேருந்து 2 மணி வரையும் 1:05க்கு நடக்கும். அப்போ 1 ஹவர் 5 நிமிஷத்தில் நடக்கும். 5 நிமிஷத்தில் நடக்கும். ஆனால் 1:05 கரெக்டாக அக்யூரேட்டாக நடக்குமா? அதனால சொல்ல முடியாதுல்ல. அப்போ இதுக்கு தான் என்ன அப்படின்னா 1:05 இருக்குன்னா 5ஓட எதை கூட்டினா 10 வரும்? 5 கூட்டினா தானே 10 வரும். 5 கூட எதை கூட்டினா 10 வரும்? 5. அப்போ 5/11 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு ஆன்சர். அப்போ 180 டிகிரினா 1:35க்கு நடக்குமா? 1:35க்கு நடக்கும். அப்போ 1 ஹவர் 35 எத்தனை 11 இருக்கு? 3 11 இருக்கு. 33. 35 கூட 3 11 இருக்கிறனால 3 ஆட் பண்ணிக்கோங்க. 38. 38 கூட 8 இருக்கு லாஸ்ட்ல. 8 கூட எதை ஆட் பண்ணா 0 ஆகும்? 2 ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணா 0 ஆகுமா? அப்போ 2/11 மினிட் முடிஞ்சு போச்சா? புரியலையா? புரியலையா? இன்னொரு சொல்லவா? இப்போ 2 மணிலேருந்து 3 மணி கேட்குறான்னு வச்சுக்கோம். 2லேருந்து 3 மணி கேட்குறான்னு வச்சுக்கோம். இப்போ 2லேருந்து 3 மணிக்குள்ள எப்போ 1க்கு 1 அமையும்? 2:10க்கு அமையுமா? அப்போ 2 ஹவர் 10 நிமிஷத்தில் அமையும். இங்கே 10 இருக்கிறதுனால 10 கூட நம்ம எதையும் கூட்டவும் தேவையில்லை. அப்படியே 10 போட்டு கீழே 11 பிடிச்சிக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 180 டிகிரி 2:40க்கு அமையும் கரெக்டாக. 2:40ன்னா ஸ்ட்ரைட்டாக வரப்போகுது. அப்போ 2 ஹவர் 40ல் எத்தனை 11 இருக்கு? 40ல் 3 11 இருக்கு. அப்போ 40 கூட 3 ஆட் பண்ணிங்க, 43. இந்த 3 0 போனோம்னா எத்தனை ஆட் பண்ணணும்? 7 ஆட் பண்ணணுமா? அப்போ 7/11 மினிட் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தான் போடணும். புரியுதா? இப்போ நான் எல்லாத்துக்கும் போடவா?
இதே மாதிரி நோட் பண்ணிக்கலாமா? 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள 3 ஹவர் 3 எப்போ வரும்? மேற்பொருந்தல 3 15 நிமிஷத்துல நடக்கும். அப்போ 15ல் எத்தனை 11 இருக்கு? ஒரே ஒரு 11 இருக்கும். அப்போ 3 ஹவர் 16 நிமிஷம் வருமா? 16 கூட எதை ஆட் பண்ணால் 10 வரும்? 4 4/11 மினிட்டு. இங்கே 3:45 3 ஹவர் 45 மினிட்ஸு. 45ல் 4 11 இருக்கு. அப்போ 49 வரும். அப்போ 1/11 மினிட்டு. முடிஞ்சு போச்சா? புரியுதா புரியலையா? இப்போ இந்த மாதிரி போடுவீங்க. அடுத்து 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 4லேருந்து 5க்குள்ள எப்போ ஒன்றா அமையும்? மேலே மேற்பொருந்தல் 4:20க்கு நடக்கும். அப்போ 4 ஹவர் 4:20 20ல் எத்தனை 11 இருக்கு? அப்போ 21 எழுதிக்கலாமா? இந்த 1 0 பண்ணணும்னா 9 ஆட் பண்ணணும். 9/11 மினிட்டு. முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட் அதே மாதிரியே 4லேருந்து 5 மணிக்குள்ளே எப்போ திரும்ப 180 டிகிரி நடக்கும். 180 டிகிரினா 4க்கு நேராக என்ன இருக்கு? 4:50 அதெல்லாம் வரப்போகுது. 4 ஹவர் 50ல் எத்தனை 11 இருக்கு? 4 11 இருக்கு. அப்போ 54 54னா 4 0 பண்ணா 6 ஆட் பண்ணும். 6 11 மினிட்னு வரும். புரிஞ்சதா? புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைன். என்ன அப்படின்னா 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள. இப்போ 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள எப்போ இணையும்? 5:55. மேற்பொருந்துதல் அப்படின்னா எப்போ வரும்? மேற்பொருந்துதல் எப்போ நடக்கும்? 1க்கு மேலே 1 வருது. 5:25க்கு நடக்கும். 5:25 அப்போ 5 ஹவர் 25ல் எத்தனை 11 இருக்கு? 2 11 இருக்கும். அப்போ 27 எழுதிக்கலாமா? அப்போ 7 0 பண்ணால் 3 11 மினிட்னு வரும். ஆனால் இப்போ 5லேருந்து 6 மணிக்குள்ள எப்போ ஆப்போசிட்டாக நிற்கும்? 2 முள்ளும் 5:55க்கு நிற்கும். 5:55க்கு தான் நிற்கும். அப்போ 5 ஹவர் 55ல் எத்தனை 11 இருக்கும்? 5 11 55 கேன்சல் ஆகுதா? 5 11 55 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதை எழுதக்கூடாது. 6 ஹவர்ஸ்னு எழுதிக்கணும். 6 மணிக்கு தான் ஒன்றா இணையும். தெரியுங்களா? நமக்கு 6 மணிக்கு தானே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ 5லேருந்து 6 மணிக்குள்ளே வராது. 6 மணிக்கு தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். புரியுதா புரியலையா? புரிஞ்சதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்போ 0 டிகிரி பார்த்தாச்சு, 180 டிகிரி பார்த்தாச்சு. இன்னும் ஒன்று பார்க்கணும், 90 டிகிரி மட்டும் பார்க்கும். 90 டிகிரி அது மட்டும் பார்த்தோன்னா முடிஞ்சிடும். இப்போ 90 டிகிரிக்கு நான் சொல்கிறேன். 90 டிகிரிக்கு 2 அமையும். 1 இல்லை 2 அமையும். இப்போ எக்ஸாம்பிள் 1 மணிலேருந்து 2 மணி வரையும் பார்த்தோம் அப்படின்னா 2 வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று 1.25 1 20 இன்னொன்று 1:50. புரியுதா புரியலையா? கெஸ் பண்ண முடியுதா? 1:50க்கு செங்கோணம் அமையும். 1.25க்கா 1:20க்கு அமையும். கரெக்டாக இடையில 90 டிகிரி இருந்தால் தானே செங்கோணம். இடையில 90 டிகிரி இருந்தானே செங்கோணம். அப்போ 1:20க்கு தானே அமையும். புரியுதா புரியலையா? இப்போ ஒரு 1 2 3 4பா இப்படி இருந்தால் தானேப்பா செங்கோணம். ஏன்னா இது ஒரு 30 இது ஒரு 30 இது ஒரு 30 90 டிகிரி இதான செங்கோணம். அப்போ 1:20க்கு தானே அமையும். இப்போ 12 11 10 அதே மாதிரி 1:50க்கு அமையும்ல. இது கடையில் 30 30 30 1:50 இப்படி தானே அமையும். அப்போ 2 சான்சஸ் இருக்குது. எப்பப்போ சொல்லுங்கள்? 1:20க்கு. அப்போ 1 ஹவர் 20 இருக்குல்ல. இங்கே 20ல் எத்தனை 11 இருக்கு? 20ல் ஒரே ஒரு 11 இருக்கு. அப்போ 21 21னால இங்கே 9/11 மினிட்டு. முடிஞ்சு போச்சா? புரியுதா புரியலையா? அதே மாதிரி இன்னொரு டைம் எப்போ வரும்? 1 ஹவர் இங்கே எப்போ 1:50க்கு வரும். 50ல் எத்தனை 11 இருக்கு? 4 11 54. அப்போ 54 4 0 பண்ணோன்னா 6/11 மினிட்டு. புரிஞ்சதா? புரியுதா புரியலையா? புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? அதே மாதிரி இப்போ நம்ம டோட்டலாக எல்லாத்துக்கும் போட போகிறோம். இப்போ 2லேருந்து 3 மணி வரையும். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு பாருங்க. 2 எப்போ வரும்? 2:25 2:25. புரியுதா இல்லையா? ரெண்டு 25க்கு ஒன்றா இணையும். புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? அதாவது இங்கே 1:20னா 2:25க்கு திரும்ப வருமா? அதே தானே கோணம் வருது 2:25க்கு. அப்போ 2 ஹவர் 25ல் எத்தனை 11 இருக்கு? 2 11 இருக்கும். அப்போ 27
3/11 மினிட்டு. புரியுதா? அதே மாதிரி இங்கே என்ன பார்த்தோம், நம்ம 1:50க்கு பார்த்தோமா, அப்போ 2:55க்கு வருமா, 2:55க்கு 2:55ன்றது 55 ஃபுல்லாக கேன்சல் ஆகுதா, அப்போ இங்கே வராது, இங்கே என்ன வரும், 3 மணின்னு வந்துடும். புரியுதா? புரியலையா? 3 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதான், இந்த எல்லாத்தையும் அதே மாதிரி ஃபில் பண்ண வேண்டியதான். இப்போ 3லேருந்து 4 மணி வரையும், 3லேருந்து 4 மணி வரையிலும் 3:15க்கு வருமா, 3:15க்கு ஒரு இது வரும். 3:15னா 3 ஹவர் 15ல் எத்தனை 11, ஒரே ஒரு 11 இருக்கு, அப்போ 16 4/11 மினிட்னு வரும். இப்போ 3:45க்கு வருமா, 3:45க்கு வராது. எப்போ வரும், திரும்ப 3:15க்கு ஒன்று பார்த்தோம், 3:15க்கே வராதுல்ல, செங்கோணம் முக்கோணப்பா, சாரி மேற்பொருந்து இல்லை, 3 மணிக்கு ஒன்று வரும்னு பார்த்தோம். 3 மணிக்கு ஒரு செங்கோணம் முக்கோணம் வரும். அதே மாதிரியே 3:30க்கு ஒன்று வரும். இங்கே 3 மணிக்கு தான் வரும், இங்கே 3:30க்குல வரும். 3:30க்கு 3:30க்கு ஒரு செங்கோணம் முக்கோணம் வருமா, அப்போ 3 ஹவர் 30ல் எத்தனை 11 இருக்கு, 30ல் எத்தனை 11, 3:11 இருக்கு, அப்போ 33 7/11 மினிட்டு. புரிஞ்சதா புரியலையா? புரிஞ்சதா? புரியல. 30ல் 2:11 தான் இருக்கா, ஆமாம் 30ல் 2:11, அப்போ இங்கே கேன்சல் பண்ணி மாற்றிக்க வேண்டியதான். 32 8/11 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சதா? இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள். 4லேருந்து 5 மணி வரையும் ஒன்று எப்போ வரும், 4லேருந்து 5 மணி வரையும் 4:35க்கு ஒன்று வரும், ரைட்டா இல்லையா? 4:35க்கு ஒன்று வரும். 4 ஹவர் 35ல் எத்தனை 11 இருக்கு, 3:11 இருக்கு, அப்போ 38 2/11 வரும். அதே மாதிரி 4 ஹவர் 4னா எப்போ வரும், வேற எப்போ வரும், 4:05க்கு ஒன்று வருமா, 4:35க்கு ஒன்று வரும், மொத்தம் 4:05க்கு ஒன்று வரும்ல, 4:05க்கு 5ல் எத்தனை 11 இருக்கு, 5 இருந்துச்சுன்னா 5 அப்படியே போட்டு 5/11 போட்டுக்கணும், அவ்வளோதான். புரியுதா புரியலையா? கிளியரா?